திரு கோட்டீஸ்வரன், இப்போ அதிமுக செயல்படுத்தின நலத்திட்டங்களை தான் திமுக தொடருது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதே மாதிரி நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்யாமல் விட்டது, விலைவாசி உயர்வு போன்ற அந்த அம்சங்களும் இருக்கு அப்படின்னு. இப்போ எது எதிரொலிக்கும்? ரெண்டுமே எதிரொலிக்கும். வாக்காளர்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. போன பொங்கல் இந்த அளவுக்கு தித்திக்கலை, கசப்பாக தான் இருந்தது. ஆனால் இந்த பொங்கல், தை பொங்கல் இனிப்பாக இருந்தது, 3000 ரூபா வந்தது. அதேமாதிரி போன வருஷமும் வந்து February, March, April வெயில் அடிச்சுது. ஆனால் இந்த வாட்டி வந்து வெயில் வந்து நன்கொடையாக இருக்கணும். அது வெயில் என்னது சம்மருக்கு வேண்டி ஒரு அலவன்ஸ், ஒரு சிறப்பு கோடைக்கால நிறுவனம். போன வருஷம் இப்போ இந்த வாட்டி தான் சென்னையிலையோ இல்லை மற்ற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு 40 டிகிரி மேலே வெயில் அடிக்க போகுது. போன வாட்டிலாம் நம்ம வந்து சிம்லா, டார்ஜிலிங் மாதிரி இருந்தது நம்ம தமிழ்நாடு. அதனால் போன வாட்டி கோடை கிடையாது. இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்கிறது என்ன கேட்டால் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். என்னை பொறுத்தவரையிலும் வந்து அரசியல் விமர்சகராகவோ ஒரு பத்திரிகையாளரோ எங்கேருந்து நிதி வருது, கடன் சுமை ஏறுது என்று நான் பேசுவேன். சாமானிய மக்களுக்கோ இல்லை ஒரு நாளும் தினக்கூலிகளாக இருக்கிறவங்களோ இல்லை வந்து 100 நாள் வேலை வாய்ப்பில் பணம் பெறுகிறவங்களோ அவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் தேவைன்னா தேவை. பட் எதுக்காக இதை இப்போ செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து அரசியல் தான். முழுக்க தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டு தான். அது உரிமை தொகைன்னு சொல்லுங்கள், இல்லை அட்வான்ஸ் காசுன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. போன வருஷம் கொடுக்காமல் இந்த வருஷம் கரெக்டாக Februaryயில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது நான் வந்து தேர்தலில் வாக்காளர்களுக்கு அரசு பணத்தை எடுத்து கொடுக்குறதா தான் நான் பார்ப்பேன். அது தப்பாக ரைட்டாக, அது அரசியல் ரீதியாக கரெக்டாக, சட்டப்படி தப்பாக ரைட்டானா அது சரிதான். ஒரு அரசாங்கம் என்பது பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். எப்படி ஒரு அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் மக்களோட எதிர்ப்பையும் மீறி நீங்கள் சொத்து வரி, தண்ணு வரி, கரண்ட் பில் ஏற்றுறீங்களோ அந்த உரிமை உங்களுக்கு எப்படி வருதோ அதே உரிமையில் நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுக்கலாம். எதிர்க்கட்சிகள் அதை வந்து விமர்சனம் செய்வாங்க. இப்போ விஜய் போன்றவர்கள் இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்திருக்கிற பயம் அப்படின்றாங்க. அது அவங்களோட கட்சியோட பார்வை. அந்த பயம் உண்மையாக கூட இருக்கலாம். பட் அந்த பயத்தினால யாருக்கு என்ன ரிசல்ட் வருதுன்றது தான் முக்கியம். இப்படி இந்த 5000 ரூபா பணம் கொடுத்ததோ இல்லை பொங்கலுக்கு 3000 ரூபா பணம் போட்டதோ இல்லை இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறதோ கண்டிப்பாக அரசாங்கத்து மீது இருக்கக்கூடிய கோவத்தை கொஞ்சம் தணிக்கும். அரசாங்கம் வந்து அப்போ அது ஒரு கேம் சேஞ்சராக தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. அது கேம் சேஞ்சராக இருக்கா இல்லையான்றது தேர்தல் முடிவு தான் சொல்லும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ 2.5 கோடி வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாரா முதலமைச்சர்? 200 சீட்டுன்றது கிடைக்காதுங்க. அது வந்து ஒரு பிம்பம், ஒரு கட்டமைப்பு. 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போன்றது அவர் வந்து மக்களை வந்து ஒரு மூளை செலவை செய்யறதுக்கு செய்கிற வேலை, அவ்வளோதான். அதே மாதிரி ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி 210 மூளை செலவையா பரப்புரையா எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் 210ன்றாரு, விஜய் என்ன சொல்கிறாரு 234லையும் நாங்கள் ஜெயிப்போன்னுவாங்களே, அது பரப்புரைன்னு வச்சுக்கோங்க, இல்லை மூளை செலவை எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியெல்லாம் ரிசல்ட் எல்லாம் வந்து ஜனங்க கொடுக்க போகிறதில்ல. விஜய்க்கு 234, ஸ்டாலின் அவர்களுக்கு 200க்கு மேலே, ரெட்டைலைக்கு 210க்கு மேலே, அந்த மாதிரி ரிசல்ட் வராது. அது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் மக்கள்கிட்ட அது அடிக்கடி சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரும். உண்மையில் வந்து என்னை பொறுத்தவரையிலும் இது ஒரு பயத்தோட நீட்சியாக கூட இதை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஒரு அரசாங்கம்னா ஓட்டு போடுற மக்களை பார்த்தா பயப்படணும், இப்படி தான் பயப்படணும், அதில் தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வரணும், அடிக்கடி இந்த மாதிரிலாம் இவங்க செலவு பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு வந்து கையில் காசு கிடையாது, சாமானியர்களுக்கு விலைவாசி பிரச்சனை அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி வரியெல்லாம் ஏற்றுறீங்க, மற்ற விஷயம்லாம் ஏற்றிருக்கீங்களோ அதனால் வருது. இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, அதிமுக ஆட்சி காலத்துலேயும் மத்திய அரசு பணம் கொடுக்கல, திமுக ஆட்சி காலத்துலேயும் மத்திய அரசு பணம் கொடுக்கல, காங்கிரஸ் ஆளுகின்ற ஆட்சி காலத்துலேயும் மத்திய அரசு ஒன்றும் அப்படியே தாரவாத்து கொடுக்கல. தமிழகம் என்பது அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து வஞ்சிக்கப்படுறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இது என்னென்னா, மத்திய அரசு சொல்லி பணம் இல்லைனாங்க, அப்போ இப்போ எப்படி பணம் வருது? அதாவது தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னா தன்னிறைவாக இருக்குது. மத்திய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இங்கே வந்து திட்டங்களை கொண்டு செல்வதற்கும் இங்கே வந்து அதை கையாள்வதற்கும் உண்டான அந்த கடன் வாங்கி பண்ணுறதோ இல்லை வரியை ஏற்றி மக்களுக்கு செய்கிறதோ அந்த சக்தி இருக்குன்றதை இன்றைக்கி முதல்வர் காட்டியிருக்கார். இதில் என்ன ரொம்ப முக்கியமாக நம்ம கோடிட்டு கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, மக்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க, அப்போவும் இதே மாதிரி தான் பேசு பொருள் பண்ணாங்க. ஆனால் இப்போ திமுகவில் லேப்டாப் கொடுக்குறாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தவங்களும் தோற்றுருக்குறாங்க, டிவி கொடுத்தவங்களும் தோற்றுருக்குறாங்க, வீடு மனை இலவசமாக கொடுத்தவங்களும் தோற்றுருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு சொத்துக்கு பெண்களுக்கு உதவி கொடுத்த பொழுதும் தோற்றுருக்குறாங்க, மாதிரி பணம் ஆடு மாடு கொடுத்தப்பவும் தோற்றுருக்குறாங்க. அதாவது தோல்வின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அந்த தோல்வி நம்மளை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு காய் நவுத்துறாங்க. திமுக ஆட்சி கட்டலில் இருக்கிறோம், நம்ம 2.0 அப்படியே வந்துடுவோம் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்துக்கு போகாமல் இந்த தேர்தலை வந்து ரொம்ப கவனமாக கையாளுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்கிறாங்க. எனக்கு முன்னாடி பேசினப்போ எஸ்ஐஆர் பற்றி சொன்னாங்க. எஸ்ஐஆர்லுமே வந்து திமுக வந்து கவனமாக செலுத்தி தான் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இங்கே வந்து மற்ற ஊரில் நீக்கிற மாதிரி அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் நீக்க முடியாது. மற்ற கட்சிகளும் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமாக நீக்கிட்டீங்க, அதனால் ஒரு சர்ச்சை வருது அப்படின்னா
எஸ்ஐஆரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய சர்ச்சையாவோ பேசுபொருளோ இருக்காது. ஏன்னா நீங்கள் வாக்காளரை கொத்தா நீக்கினீங்கன்னா இன்றைக்கி ஆளுகின்ற ஆட்சி வந்து திமுக அதை எப்படி வாக்காளரை நீக்கிறது ஏற்றுக்கும்? டபுள் டாக்குமெண்டேஷன் இருந்திருக்கு, டபுள் என்ட்ரி இருக்குது, இறந்தவங்க இருக்காங்க, அது நீக்கினா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எஸ்ஐஆர் வந்து பீகாரில் ஒரு பேசுபொருள், வெஸ்ட் பெங்காலில் ஒரு பேசுபொருள், தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் இருக்கிற காரணத்துக்கு எஸ்ஐஆர் மூலமாகவே திமுக நிறைய இடங்களை போய் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது ரீச் பண்ணுவாங்க. எஸ்ஐஆர் ரீச் பண்ணியிருக்குமா இல்லை 5000 ரூபா ரீச் பண்ணியிருக்குமா? இப்போ ஒரு சிக்கல் 5000 ரூபாய் ரீச் பண்ணிருக்கோன்ற போதுதான் இன்னொரு கேள்வி வருது. இப்போ அதற்கு இணையாக 5000 ரூபாயை வாங்கிக்கங்க, வாக்குகளை நீங்க யாருக்கு போடணுமோ போடுங்க அப்படின்ற பிரச்சாரமும், அடுத்த 2 மாதங்களுக்கு 1000 ரூபாய் வராதே, அப்ப அது முன்னாடியே சேர்த்து தானே கொடுத்துருக்காங்க அப்படின்ற பிரச்சாரமும் இணையாக கொண்டு செல்லப்படுது. கண்டிப்பா மக்களுக்கு ரெண்டுமே போகும். இதே விஜயகாந்த் ஐயாவும் இதே பிரச்சாரத்தை முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. அவருக்கும் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஓட்டு போடாமல் இல்லை. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடுதுன்றதை பார்க்கணும். அதாவது திமுக எதிர்த்து அதிமுக வைக்கக்கூடிய பிரச்சாரமும், தாவேகா வைக்கக்கூடிய பிரச்சாரமும், நாம் தமிழர் கட்சியும் வைக்கக்கூடிய பிரச்சாரம். அப்போ ஆட்சியில் இருக்கவங்களை எதிர்த்து எதிர்கட்சிகள்லாம் ஒரு சில பிரச்சாரங்கள் வைப்பாங்க. அது எடுபடுதா இல்லை ஆளுகின்ற கட்சியோட பிரச்சாரம் எடுபடுதா அப்படின்றது நம்ம மே மாதத்தில் பார்க்க முடியும். பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து அதாவது கூட்டணி பலமாக இருக்குது, இது வந்து இந்த அரசை வந்து குறையே சொல்ல முடியாது, சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குது, லஞ்ச லாவணியம் இல்லை, குவாரி பிரச்சனை இல்லை அப்படின்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு முதலமைச்சர் ஓகே நம்ம கண்டிப்பாக வந்துடுவோன்ல, அதிகாரிகளோ தங்களோட கட்சிக்காரர்கள் பண்ண ஒரு சில தப்புகளுக்கு அவர் வந்து இதை சரி செய்வதற்கு அவரே இறங்கி களமாடுறாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது அதிகாரிகள்கிட்ட விட்டு தான் வந்திருக்காரு. இப்போ இன்னொன்று 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஒரு கோடி பேருக்கு மேலே கொடுக்கலன்றாங்க, அது போய் சேரலன்றாங்க. அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அவங்க கோவத்தில் இருப்பாங்க. அது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். அதே நேரத்தில் நண்பர் ஜீவா சொன்ன மாதிரி திமுகவுக்கு இருக்கிற அந்த உட்கட்டமைப்பு இருக்குது பாருங்க, அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுக்க முடியாது. இப்போ இன்றைக்கி திமுக தொண்டர்கள் வந்து களத்தில் போயிட்டு பணம் கொடுத்துருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் டெலிவரி பண்ணுறாரு, நீங்கள் லோக்கலில் உங்களுக்கு எம்எல்ஏ பிடிக்கல, இல்லை உங்களுக்கு கவுன்சிலர் சரியில்லை, இல்லை காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் முதல்வர் முகத்தை பாருங்கள், அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணுவாருன்ட்டு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆயுதத்தையும் பெரிய ஒரு ஊன்றுகோலையும் வந்து அப்படியான கட்டமைப்பு அதிமுகவுக்கும் இருக்குதானே? கண்டிப்பாக இருக்குது. அதிமுகவுக்கு கட்டமைப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதிமுக வந்து தொடர்ந்து 10 வருஷம் 13 வருஷம்லாம் தோற்றது கிடையாது, திமுக தான் தோற்றுருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது அதிமுக நிறைய வாட்டி தோற்றுருக்கு. பட் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது அதிமுகவோட ஸ்ட்ரைக் ரேட்டு திமுகவோட அது அதிகம் பேசப்படுறதில்லை. அதிமுகவில் அது பெருசாக சொல்லப்படுறதில்ல. நீங்கள் ஸ்ட்ரைக் ரேட் வெற்றி விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது அதிமுகவோட ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தி இருக்குது. இப்போ சமீபமாக நடந்த இடைத்தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது என்னன்னா நிறைய தேர்தல் தோற்றுருக்காங்க. இதை ஒண்டி பேசுவது, இதற்கு முன்னாடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் இருந்தப்போ அதிகமான ஆட்சி கட்டத்தில் இருந்திருக்காங்க. நீங்கள் திமுக ஆட்சி காலத்தை டைமையும் பார்த்துட்டு அந்த கட்சி ஆட்சி பிடிச்ச காலத்தில் கட்சி தோன்றதுலேயும் பார்க்கும்போது ஏடிஎம்கேவோட பீரியடே எடுத்து பார்க்கும்போது ஏடிஎம்கே ஹாஸ் அ பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் தான் டிஎம்கே. அதிக நாள் குறைந்த வருடங்களில் அதிக நாள் ஆட்சி கட்டத்தில் இருந்தது எந்த கட்சின்னு பார்த்தா அதிமுக. அதிக நாளில் அதிக ஆட்சி கட்டத்தில் இருந்தது வேணால் திமுக. அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி திமுக வந்து அதிமுக குறைத்து மதிப்பிடுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அப்படி எடுக்க மாட்டார். அவர் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன். அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த 1 மாதம் 1.5 மாதத்தை ஒவ்வொரு நாளையும் என்னென்ன திட்டம் பண்ண முடியும், என்னென்ன மக்களை கவர முடியுமோ, அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறார்.